முன்னாடி நாள் மதியானத்துக்கு மேலே அந்த பூஜைக்கு யூஸ் பண்ண பூ எல்லாத்தையும் நல்லா உதுத்தி போட்டு ஈரம் போக வளர்த்தி வச்சுருந்தங்காட்டி அதை வந்து சாணி எடுத்து இந்த தசங்க பவுட்ரு அப்புறம் நெய் பால் அந்த மாதிரி எல்லா திங்ஸையும் கலக்கி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு 9:30 தான் பார்த்தீங்கன்னா வரட்டி மாதிரி தட்டி வச்ச வாசல்லையே ஸ்ட்ரெயிட்டாக. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் 4:30 பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே அஸ்வின் எந்திரிச்சு வந்து என்னை எழுப்பிட்டான். கரெக்டாக ஒரு 4:30 எழுப்பிட்டான். எந்திரிச்சு வந்துட்டு நானும் இன்னைக்கு 4:30 எந்திரிச்சிட்டேன். அவனும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. அந்த நைட்டு வந்து தூங்குறதுக்கு லேட் ஆகுதுங்காட்டி அவனுக்கு ஸ்கூல்லேயும் போய் மதியானம்லாம் தூங்க முடியாது. அதனால் நானே அவனை விட்டுடுறது. ஒரு 5:30 6 மணிக்கு மேலே தான் வந்துட்டு எழுப்புறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஒரே ஆர்வமாக எந்திரிச்சிட்டான். எப்பயுமே நேரமாக தான் எழுப்பி விட சொல்லுவான். எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருவான். அதனால் உள்ளே வேண்டாண்டா நம்ம வெளியில் போயிடலாண்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டோம். சும்மா தொணன்னு எதையாவது கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே தான் இருப்பான். சின்ன வயசில் எல்லாருமே பண்ணுறது தான். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து அந்த அன்னைக்கு குளிக்கலை. சரி அஸ்வினியே வந்து நம்ம பூஜை பண்ண சொல்லிடுவோன்ட்டு அவனும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சரின்னு சொல்லிட்டான். சரி நீ போய் அந்த தட்டு விளக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வை, நான் வந்து வாசல் தொளிச்சு விட்டுட்டு கூட்டி விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு தொளிச்சு விட்டுட்டு வரதுக்குள்ளையாமே அஸ்வின் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு அவன் வந்து எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணுறான்னா ரொம்ப பர்ஃபெக்டாக. நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணவே மாட்டேன். அந்த விளக்குல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துளி தூசி ஒட்டிருக்க கூடாதுன்றான். நான் வர்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த விளக்க தொடச்சி சுத்தம் பண்ணது தான். நான் கூட வாசல்லாம் தொளிச்சு விட்டுட்டு வரதுக்குள்ள ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி 1/4 மணி நேரத்தில் அவன் போன வேகத்தில் அப்படியே பெட்டில் படுத்து தூங்கியிருப்பான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கலை. நான் வரட்டுன்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் சுத்தம் பண்ண சொன்னதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அந்த தூசி எல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக தொடச்சே எடுத்துக்கணுன்றான். ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற திரி எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டான். அப்புறமா அங்கே இருக்கிற பூ எல்லாம் ஒட்டிருக்கிற அந்த இதழெல்லாம் தூக்கி போட்டுட்டான். கீழே அந்த சாம்பிராணி புகை ஊதுபத்தி புகையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் துணி வச்சு தள்ளி விடுறான். எனக்கு ஒன்று பண்ண ஐயோ நீ 5:30 போட்டுருவியாடான்ற மாதிரி டவுட் ஆயிடுச்சு. அவனும் என்னை பார்க்கறது நானும் அவனை பார்க்கறது. ஆனால் அவன் வந்து அவனோட வேலையில் பர்ஃபெக்டாக தான் இருந்தான். ஃபுல்லாத்தையும் வந்துட்டு செஞ்சே தீருவேன்ற மாதிரி சும்மா தொடச்சி விட்டுட்டு இருந்தான். எப்படியோ ஒரு வழியாக சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற விளக்கெல்லாம் வந்துட்டு அங்கே எதுக்கு இருக்குதுன்னு கேட்குறான். அது எல்லாத்தையும் எடுத்துருங்கன்னு சொல்கிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டையில் அப்படியே ஒட்டிக்குச்சு. நான் அடியில் மெழுகு போட்டிருந்ததுக்கு அது எடுக்கவும் முடியல. அது ஒரு பாட்டுக்கு ஓரமாக இருந்துட்டு போகுதுடா, நீ பாட்டுக்கு உன்னோட வேலையை பாருடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். அவனை பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டது மட்டும்தான் இருக்கணும், தேவையில்லாதெல்லாம் வந்துட்டு அதை சுற்றி இருக்கவே கூடாதும்பா. எப்பயுமே வந்துட்டு அவனோட பாக்ஸு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறது, அப்புறம் அந்த ட்ராவில் வச்சுருக்கிறது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது, பேங்கை வந்துட்டு அடிக்கடி எடுத்து தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்கிறது. ஆனால் தேவையில்லாத அந்த ஸ்டேஷ்னரிஸ்லாம் நிறைய வச்சுருப்பான், குப்பையாட்டம் வச்சுருப்பான். இந்த மாதிரி ஏதாவது க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவனுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குது. தெரியல அது வந்துட்டு எப்போ பிடிக்காம போகும்ன்ட்டு, எனக்கு எப்போ வேலை வைப்பான்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக அவங்க அப்பா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான். நான்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வேலையை செய்ய போனனோ அதை மட்டுமே தான் செஞ்சுட்ருப்பேன். சுற்றில் இருக்கிறதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் அஸ்வின்லாம் அப்படி இல்லை. சுற்றிலும் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து வச்சிடணும். அவனோட வேலை செய்கிறதுக்கு நீட்டான இடம் வேணும், அந்த மாதிரி பார்ப்பான். அவங்க அப்பாவுமே அப்படி தான். ஏதாவது ஒரு வேலை செய்ய வந்தாங்கன்னா அந்த வேலையை முழுசாக அவங்களே செய்யணும். மற்றபடி வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அவங்க வேலை செய்ய போகிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருளுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எப்படியோ ஒரு வழியாக ஒரு தடவையும் துணியில் தொடச்சி அந்த விளக்கெல்லாம் தொடச்சி தட்டெல்லாம் தொடச்சி நீட்டாக வச்சுட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திரி போடுறதுக்குமே எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு திரி போடுறதுக்கும் அந்த திரி வந்துட்டு ஃபுல்லாக நனையணுன்றதுக்காக அந்த ஊதுபத்தி குச்சியெல்லாம் வச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டுருக்குறான். கீழே விளக்கு போடுற இடத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலே வந்து சாமி ஃபோட்டோக்கு வந்துட்டான். கீழே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோன்றதுக்கு அப்புறமா தான் மேலேயே வர்றான். வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சாமி ஃபோட்டோவில் இருக்கிற பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு அங்கே இருக்கிற தூசியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான பூ எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நான் எப்படி வச்சுருந்தனோ அதை அப்படியே மனசில் பதிய வச்சுருந்துருக்கேன். அத்தனை தூக்கத்துலேயும் நானாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு டெய்லியும் ஒரு 6:30 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்துட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் 4:30 எந்திரிக்கணும் போது உட்காந்துருக்கிற இடத்துல தூக்கம் தான் வரும். ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் குழந்தைன்றது. மைண்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன பார்க்குறானோ அதை அப்படியே பதிய வச்சுருக்கிறான். அதே இடத்துல பூ பர்ஃபெக்டாக அதே மாதிரி 3 பூனா 3 பூ அதே இடத்துல வச்சுட்டு கீழே வந்து தட்டில் அந்த காம்பு எல்லாத்தையும் கிள்ளிட்டு வச்சுட்ருக்கிறான். எனக்கு கூட அந்த ஐடியாலாம் வந்ததே இல்லை. நானும் இத்தனை நாளாக சாமி கும்பிட்றேன். அந்த காம்போடையே வந்துட்டு வச்சுட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் அதை அப்படியே தான் வச்சு பார்த்துட்டு இருப்பேனே தவிர அந்த காம்பை கிள்ளிட்டு வைக்கணுன்ற ஐடியா எனக்கு தோணவே இல்லை. அங்கே பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சரிவா வெளியில் வந்து விளக்கு போட்டுட்டு அப்புறமா தான் உள்ளே வந்து விளக்கு போடணுன்னு சொன்னங்காட்டி வெளியிலையும் 2 விளக்கு எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த கை துடைக்கிற துணியை மட்டும் மறந்துட்டு வந்துட்டான். அம்மா எனக்கு கை துடைக்கிற துணி வேணும்னா சரின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் போய் துணி எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் வேறு உள்ளேருந்து டக்குன்னு ஓடி போய் எடுத்துகிட்டு வர மாதிரியும் இருக்காது. சும்மா ஒரு கதவாக ஓப்பன் பண்ணி போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இடையில வந்துட்டு மாமா வேறு ஒரு பக்கம் தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, சத்தமும் போடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே லைட்டாக சத்தம் வராத மாதிரி கதவெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு போனோம்.
ஊதுபத்தியும் வேணும், சாம்பிராணியும் வேணுன்றா. நான் கூட அட அதெல்லாம் எனக்கு சேரவே இல்லை, உனக்கும் சேராது விட்டுருன்னேன். இருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு அதை ஃபுல்லாக முடிக்கணுன்ட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் பற்ற வச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவனுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஆனால் ஷஷ்வின் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இந்த பர்ஃபெக்ஷன் கற்றுக்கணும், நீட்டாக இருக்கிறது, அந்த இடத்துல மட்டும் இந்த வேலைன்னா அந்த வேலையை மட்டும் முழுசாக முடிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை வேலையில் தான் பார்த்தேன். மற்றபடி நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் இடையில வருவோம் பார்த்தீங்களா, அந்த வாட்டர் பாட்டில் கழுவுறது, டிஃபன் பாக்ஸ் கழுவுறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல அப்படியே போட்டு போயிடுவான். அது எல்லாமே வந்துட்டு ஒரு இதுதான், அம்மா செஞ்சுருவாங்கன்ற மாதிரி. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அதே இடத்துல போட்டுட்டு போகிறது, இந்த மாதிரி வேலைகளும் பண்ணுவான். சாப்பிட்ட தட்டெல்லாம் கொண்டு வந்து அப்படியே சிங்கில் கழுவாமல் போடுறது, தண்ணி குடிச்சா அந்த டம்ளர் கொண்டு வந்து சிங்கில் போட்டு வச்சுறது. அப்புறம் சிங்க்குள்ளே ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்துக்குள்ளேயே தான் கொண்டு வந்து இன்னொரு பாத்திரத்தையும் போடுவான். இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலுமே அவன் ஒரு வேலைன்னு எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டோன்னா அதை வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணணும்னு தான் நினைக்கிறான். இப்போ தீபம் வந்து பற்ற வைக்கிறதுக்குமே பாருங்கள், அட சூடாக இருக்கும் பரவாயில்ல வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஒன்றா எடுத்து பற்ற விடான்னு சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் கேட்கவே இல்லை. ஒன்றா எடுத்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு அதை வந்து எங்கேருந்து எடுத்தானோ அதே பிளேஸ்லேயே தான் வைக்கணுன்றா. நான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதை வந்துட்டு கை சுடாமல் எங்கே வந்து வைக்க முடியுமோ அந்த இடத்துல வச்சுருவேன். ஆனால் அவன் அப்படி இல்லை, எந்த இடத்துல சென்டராக இருந்து எடுத்து விளக்க வந்து பற்ற வச்சுட்டு திருப்பியும் சென்டராகவே தான் வைக்கணும்னு வச்சுட்டு இருந்தான். லாஸ்ட்டாக வாங்கிட்டு வந்த அந்த எள்ளு சீடையை வச்சு சூடம் பற்ற வச்சு சாமியும் கும்பிட்டு 2 பேரும் வெளியில் வந்துட்டோம். ஷஷ்வினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி எக்ஸாம் இருந்ததுனால தான் கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சா. சரி வாசலில் உட்காந்து படுறா, அப்போ தான் தூக்கம் வராதுன்றதுக்காக வெளியில் வந்து ஒரு ஸ்டூலை போட்டு படிக்க சொல்லிட்டு நான் வந்து என்ன டைம் இருக்குதுல்ல அதான் வந்து ஷஷ்வினே ஃபுல்லாக பூஜையும் பண்ணிட்டான். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குளிக்கவும் இல்லை, அப்படியே வாசல் கூட்டிடலான்னு சொல்லிட்டு வாசல் கூட்டினா தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்த்துரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குளிச்சுட்டு போய் வாசல் கூட்டுறதுன்னா கஷ்டம். அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய வாசலை கூட்டிடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருந்தேன். கூட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த வாசலை வந்து நான் 2ஆக பிரிச்சுப்பேன். இந்த பக்கம் ஒரு கால்வாசி தனியாகவும் அந்த பக்கம் வந்து ஒரு 3/4 கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஏன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கூட்டும் போது பார்த்தீங்கன்னா குப்பையும் நிறையா சேர்ந்துடும், ரொம்ப தூரம் அந்த குப்பை எல்லாத்தையும் இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். அப்படி இல்லாமல் 2ஆக பிரித்து விட்டுரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாதி மண் போயிடும், அந்த பக்கம் பாதி மண் போயிடும். ஃபுல்லாகவே வந்துட்டு மண்ணும் சாணி குப்பையும் தான், மற்றபடி எந்த தூசியும் இருக்காது. இல்லைனா அந்த தட்டுப்போர்லேருந்து வர குப்பை, வைக்கப்பிலேருந்து வர குப்பை மட்டும்தான் இருக்கும். நாங்கள் 2 பேரும் எந்திரிச்சு அது இதுவும் பேசிட்டு அதுக்கு இதுக்கும் நடை விட்டுட்டு இருந்தங்காட்டி மாமாவும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 5:30 காட்ட எந்திரிச்சு வந்துடுவாங்க. வந்து கட்டுத்தர வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அன்னைக்குன்னு பார்த்து ஹஸ்பண்டும் நேரமாக எந்திரிச்சு வந்துட்டாங்க. எல்லாம் சேர்ந்து 4 பேர் குடும்பமே வந்து ஒரு 5:30 காட்ட முழிச்சு அதுக்கு இதுக்கு நடந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். வெளியில் பார்த்தீங்கன்னா கட்டுத்தர ஒரு பக்கம் நீட்டாகிட்டு இருக்குது, வாசல் ஒரு பக்கம் நீட்டாகிட்டு இருக்குது, ஷஷ்வின் ஒரு பக்கம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே சுறுசுறுப்பாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வந்துட்டு இப்போது ஃபிலப்ஸ் மட்டும் இருக்குதுன்னா அது மட்டும் படித்து முடிச்சுட்டு வந்து கொஸ்டின் கேட்க சொல்லுவான். அது கேட்டால் தான் அடுத்த பக்கமே நகருவான். அப்புறம் சூஸ் மட்டும் படிச்சுட்டு வந்து அதை வந்து கொஸ்டின் கேட்க சொல்லுவான். அந்த மாதிரி எனக்கு வந்து இடத்துல வேலை கொடுத்துட்டு இருப்பான். அதனால தான் நீயும் வாடா வெளியிலேயே போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம உள்ள போயிட்டு இருக்கணும். அப்புறம் உள்ளே போய் கதகதப்பாக உட்காந்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா தூங்கிடுவான்னு சொல்லிட்டு தான் வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் எந்திரிச்சதே வேஸ்ட்டாக போயிடும். மாமா கட்டுத்தர வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வந்தவங்க எருமை வந்து பால் கறக்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எருமை நல்லா யூரின்லாம் பாஸ் பண்ணி சாணியெல்லாம் போட்டு அது மேலேயே படுத்து எந்திரிச்சு ரொம்ப நாரடிச்சு வச்சுருந்தங்காட்டி சரி ஃபஸ்ட்டு எருமையை கழுவிட்டே பால் கறந்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த விறுவிறுப்புலையே தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி மாதிரி தான் இருக்கும், சில்லுன்னு இருக்கும். சரி எருமை தானே, எருமைக்கு வந்துட்டு அது எப்பயுமே அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஈரம் தான் ரொம்ப பிடிக்கும், ஈரத்துலேயே இருக்கும். கழுவுனாலும் ஒன்றும் பாதிப்பாகாதுன்னு நினச்சிட்டு பைப் தண்ணியை நல்லா நீக்கி விட்டு நல்லா ஃபோர்ஸாக அடித்து கழுவிட்டு அப்புறமா பால் கறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாளுமே எருமைக்கு காய்ச்சல் வந்துருச்சு. மாடெல்லாம் பார்த்தா மழையில் நனைஞ்சாலே காய்ச்சல் வந்துடும்ட்டு அவுதவுத்து உள்ளே கட்டுவாங்க ரொம்ப பெரிய மழையெல்லாம் பெய்யும் போது. ஆனால் எருமைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பாதிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பனிக்காலம் நல்லா ஈரமான இருந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா எருமைக்குமே காய்ச்சல் வந்துருச்சு. நாங்கள் 2 பேரும் எங்கள் வேலையை முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். மாமாவும் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு அப்படியே வெளியிலேயே பார்த்துட்ருக்குறாங்க. கட்டுத்தர வேலையை ஒருத்தரும் மாட்டு வேலையை ஒருத்தரும். ஹஸ்பண்ட் வந்துட்டு எருமையை கழுவிட்டு பால் கறந்துட்டுருக்குறாங்க. அந்த அன்னைக்கு ஒரு 6:15 போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் கட்டுத்தரையும் சுத்தமாயிருச்சு, எருமையும் சுத்தமாயிருச்சு, வாசலும் சுத்தமாயிருச்சு, பூஜையும் முடிச்சாச்சு. அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு எல்லாமே. வீட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நாள் மத்தியானமே வந்து வீடு ஃபுல்லாக கூட்டி தள்ளிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாத்திரம்லாம் கழுவி சிங்க் எல்லாமே கழுவி விட்டுறதுனால வீட்டுக்குள்ளேயுமே நீட்டாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மத்தியானம் டு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுறங்காட்டி வீடு காலையில் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே.
நம்ம மத்தியானம் கூட்டும் போது மட்டும்தான் கொஞ்சம் குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி சாயந்தரமும் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே தான் இருக்கும். வாசல்லாம் கூட்டி தள்ளிட்டு வரதுக்குள்ளே எங்கடா பையனை காணமேன்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு வெளியில் உட்காந்து தான் படிச்சுட்டு இருந்தான். இவங்க அப்பா தான் வந்து வெளியில் உட்காந்துருந்தீங்கன்னா சளி பிடிச்சிக்கொண்டா பனி பெய்யுதுடான்னு சொல்லி உள்ளே தாட்டி விட்டாங்க. உள்ளே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, அப்படியே கட்டிலில் படுத்துட்டே படிச்சுட்டு இருந்திருக்கிறான். அப்படியே அந்த கதகதப்புக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வந்துருச்சு. சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன்னு சொன்னால், ஆனால் பார்த்தீங்கன்னா தூங்கிடுவானு சொல்லிட்டு சரி வாடா நம்ம 2 பேருமே போயிட்டு ராகி கூழ் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிச்சனில் வந்து உட்காந்து படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா தூங்குறதுனால ஒரு யூஸும் இல்லை. ஒரு 5 மணிக்கே தூங்கியிருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு 6-7 மணி வரைக்கும் தூங்கியிருந்தா ஒரு 2 மணி நேரம் தூக்கமாவது இருந்திருக்கும். இப்போ 6:30க்கு மேலே தூங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதுனால சரி வா நீ படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவன் பாட்டுக்கு படிச்சுட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தான். ஸ்பெல்லிங்லாம் கேட்டுட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம ப்ரொனவுன்சியேஷன் கொடுக்கணும். அப்படியே ஒரு பக்கம் பாலும் ஒரு பக்கம் கூழும் ரெடி ஆயிருச்சு. இப்போ 4 டம்ளர் வச்சு வடித்து வச்சுட்டா மாமா வந்தோடனே மாமா கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு டம்ளரு அஸ்வினிக்கு ஒரு டம்ளருன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர். இப்போ ஒரே அடியாக உட்காந்து படுறானாலும் அவனுக்கு தூக்கம் வந்துடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லி வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா சமையல்லாம் முடிச்சுட்டு அஸ்வின்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறமா 10:30க்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக காட்டில் வந்து வேலை செய்ய வேண்டியதாயிருச்சு.